Hi friends, welcome back to my tips and tricks. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 18 கேரட் 22 கேரட் with 24 கேரட். சோ இதுல பாத்தீங்கன்னா எது பெஸ்ட்? சோ இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அதேபோல நம்மளுடைய சேனல்ல நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிசினஸ் ஐடியாஸ் பத்தின வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன். சோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கோல்டோட கேரட்ல பாத்தீங்க அப்படினா நிறைய டிஃபரண்டான வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நமக்கு பாத்தீங்க அப்படினா 24, 22, 18 அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 16 அப்புறம் பாத்தீங்கன்னா 14 கேரட். சோ இந்த மாதிரியான அளவுல கூட வந்து நமக்கு வந்து கோல்ட் வந்து இருக்குது. பட் இதுல நமக்கு அதிகமா தெரிஞ்சது அப்படினு பாத்தீங்கன்னா 24 and 22 and 18 கேரட். சோ இந்த மாதிரியான கோல்ட் தான். சோ இதுல பாத்தீங்க அப்படினா எது வந்து நமக்கு வந்து வாங்குறது பெஸ்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு எது பெஸ்ட் அப்படினு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18 கேரட். ஸோ 18 கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 75% வந்து தங்கம் வந்து இருக்கும். ஸோ மற்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளி, அப்புறம் காப்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். ஸோ இந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் 18 கேரட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 7160 ரூபா. இன்றைக்கி வந்து April 11. ஸோ இன்றைக்கி 18 கேரட்டோட ரேட் வந்து 1 கிராமோட ரேட் 7160 ரூபா. ஸோ அந்த 18 கேரட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ 18 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஒரு அரை பவுனுக்கு நம்ம செயின் வாங்கி போட்டாலுமே ரொம்ப நாள் வரைக்கும் அந்த செயின் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதே இது நம்ம 22ல் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அருந்து போகிறது மாதிரி இருக்கும். பட் வந்து நமக்கு வந்து டெய்லி வேர் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா விற்கும் போதும் அடகு வைக்கும் போதும் இதோட மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க. நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் வருமோ ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 18 கேரட்டில் வந்து நம்ம வந்து அடித்து பேச முடியாது. எனக்கு வந்து இந்த அமௌண்ட் தான் வேணும், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பேச முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா வைர நகைகள் வந்து 18 கேரட்டில் தான் வந்து அதிகமாக செய்கிறாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ஜுவல்லரி அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 கேரட்டில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 91.6% வந்து தங்கம் இருக்குது. ஸோ மற்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து April 11. ஸோ இன்றைக்கி வந்து 1 கிராமோட ரேட்டு 8745 ரூபா. ஸோ நேற்றை விட இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா நகை செய்கிறதுக்கு ஏற்றதான ஒரு தங்கம் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா விற்கும்போது நல்ல ஒரு மதிப்பு வந்து கிடைக்கும். அதே போல் அடகு வைக்கும்போது நமக்கு வந்து கூடுதலான பலன் வந்து கிடைக்கும். நம்ம வந்து 18 கேரட் அடகு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 50% தான் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து 22 கேரட் அடகு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 70% வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதே போல் முதலீட்டு செய்கிறதுக்கும் இது வந்து ஒரு ஏற்றதாக இருக்கும். கோல்டு ஜுவல் வாங்குறதே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வேர் பண்ணுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதே போல் வந்து சேம் டைம் நம்ம வந்து வேர் பண்ணிக்கிடவும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி முதலீடு செய்கிறதுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ 22 கேரட் வந்து நமக்கு எப்போவுமே வந்து கொண்டு போனோம், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு கடையில் எடுத்துகிட்டு நம்ம வேறு கடையில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1% வந்து நமக்கு வந்து மினிமம் வந்து லெஸ் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய கடைகளில் நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லை நம்ம வாங்கின கடையிலே நம்ம கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட் வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து 22 கேரட் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது, சேவிங்ஸ்க்குமே ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 24 கேரட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 99.9% வந்து இதில் வந்து தங்கம் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமோட ரேட் 9547 ரூபா. இன்றைக்கி April 11. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 24 கேரட்டோட ரேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே தூய்மையான தங்கம். ஸோ தங்கத்தை வந்து நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே அது வந்து நல்ல வளையக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா 18 கேரட் 22 கேரட்டை விட இதுக்கு வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா முதலீடு செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சிறந்தது. அதே போல் இதில் வந்து நகைகள் வந்து செய்ய முடியாது.
முடியாது. ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா 24 கேரட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம கையை வச்சு அழுத்தணும் அப்படின்னாலே அது வந்து வளையக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம வந்து நகை வந்து எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து இதை வந்து வாங்கி சேவ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம பிறகு நம்ம நகையை விற்க போகிறோம், அதாவது தங்கத்தை விற்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 24 கேரட்டில் வந்து நம்ம வந்து கோல்டு காயினாக இல்லை கோல்டு பாராக வந்து வாங்கி சேவ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆனால் இந்த கோல்டு காயினோ கோல்டு பாராவை நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து அடகு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி நம்மக்கிட்ட நகையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து நகை வந்து அடகு வைக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 18 கேரட்டுக்கு என்ன ப்ரைஸ் வருது, ஸோ 22 கேரட்டுக்கு என்ன ப்ரைஸ் வருது, 24 கேரட்டுக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து கோல்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஜுவல்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா 22 கேரட்டில் எடுங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா நமக்கு நம்ம ரீசேல் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு நம்ம ஜுவல்ஸ் எதுவும் போட மாட்டோம் அப்படி நாங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம வாங்கி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 24 கேரட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 18 கேரட் வாங்குறத விட 22, 24 வாங்குறது ரொம்பவே வந்து பெஸ்ட். அதாவது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் பொறுத்து நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.